இருந்தாலும் தற்போது ஃபைனல் மேட்ச் இன்னைக்கான டேயோட ஃபைனல் மேட்ச் கிராண்ட் ஃபினாலில இருக்கும். கர்நாடகா அணி பத்தி ஒரு சொல்லி ஆக வேண்டும். அரண்மனை சிறுவர்கள் நடைபெற்ற இந்த மேட்சுக்கு கொஞ்சம் 6 ஓவர் 5 பால் கண்டிப்பா யூஸ் பண்ணணும். கூட எந்த ஒரு அணிக்கும் கட்டணம் இல்லாமல் அரண்மனை சிறுவர்கள் வந்து ஃபீல்டிங் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டாங்க. அனைவருக்கும் கிரிக்கெட் விளையாடும் அனைவருக்குமே ஒரு முன் உதாரணம். இல்ல ஃபர்ஸ்ட் ஓவர் போடுற கண்டி சுனில் ஓவர் விக்கெட்ல இருந்து ஸ்டோன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து யாக்கர்ல இந்த முறையிலே திசையில் கட் செய்யப்பட்டு ஒன்று ஏன் பாண்டி ஸ்ட்ரைக்ல ஒரு குயிக்கர் ஒண்ணுங்க. மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து தேர்ட் ஒன் மிக சிறப்பாக யாக்கர்ல இந்த முறையில் வீசப்பட்ட பந்து திசையில் கட் செய்து ஒன்று இரண்டாவது போன பால் இங்க வைட் V1 மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து குயிக்கர் ஒன்னு ரன் எதுவும் பெறப்படும் வாய்ப்பு இல்லை. டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் குயிக்கர் ஒன் லெக் பை மிக சிறப்பான ஒரு பந்து ஃபர்ஸ்ட் ஒன் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு மீண்டும் ஒரு யாக்கர்ல வீடான் திசையிலே ஒன்று இரண்டாவது ஓட்டத்துக்கான முயற்சி 2 ரன் அட் தி எண்ட் ஆஃப் தி ஓவர். 2-5 ஓட்டங்களை கொடுப்பது என்பது மிக சிறப்பான ஒரு தொடக்கம் என்று தான் சொல்ல வேண்டும் அரண்மனை சிறுவர்கள் அணிக்கு. செகண்ட் ஓவர் போறகாண்டி பவுலிங் இல்ல தினேஷ் தெக்கில இந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்ட்ரைக்ல பாண்டி மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால் உள்ள ஸ்லோயர் முறையில் வீசப்பட்ட செகண்ட் ஒன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் திசையிலே அங்கிருக்கும் முருகானந்தம் தடுத்து எறிவது. நெக்ஸ்ட் ஒன் தமிழ் ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஷார்ட் லென்த் முறையில் வீசப்பட்ட பந்து மடிக்கு அடிக்கப்பட்டு ஒன்று இரண்டாவது ஓட்டத்திற்கான முயற்சி ரன் அவுட் அன் பார்த்தாங்க ஒரு க்ளோஸ் கால் அந்த டிசிஷன் இரண்டு ஓட்டங்கள் நல்ல ஒரு முடிவு நடுவரிடம். நெக்ஸ்ட் மிக சிறப்பாக ஃபுல் டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து கண்டிப்பாக நியூ பாலா லாஸ்ட் மூர் ஒரு ஸ்டோயரான பந்து அங்க கொஞ்சம் முன்னாடியே குத்திந்தாரு. இங்க டாட் பால் பேக் டு பேக் டாட்ஸ். லாஸ்ட் ஒன் மிக திறமையாக அடிக்கப்பட்ட பந்து கவர் திசையிலே ஒன்று இரண்டாவது ரன்னுக்கான முயற்சி. ரெண்டு ஓவருக்கு ஸ்கோர் 11. இந்த விக்கெட் ஏதோ லூஸ் பண்ணாம மூணாவது ஓவர் போடுற கண்டி பவுலிங் இல்ல சூர்யா இங்க ஓவர் விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் பால் வைட் இங்க ரீபால் ஷாட் மிக சிறப்பாக கவர் திசையிலே அடிக்கப்பட்ட பந்து ஃபீல்டர் மணி கேட்ச் டிராப் பண்ணி கேட்ச் நழுவப்பட்டது ஒன்று ஒரு ரன் மட்டும் செகண்ட் ஒன் தமிழ் ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பான முறையில் உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து இங்க ரெண்டு பேர் போட்டி போறாங்க. கேட்சாக மாறுமா? தட்டி கேட்ச் டிராப் இல்லை. இங்க தமிழுக்கு ஒரு கேட்ச் டிராப் பண்ணிருக்காங்க. தினேஷிடமிருந்து தவறப்பட்ட தெளிவான பந்து பாக்ஸ் டு பாக்ஸ்ல மூன்றாவது பந்து தமிழ் மறுபடியும் உயர்த்தி அடிக்கப்பட்ட பந்து கேட்சாக மாறுமா? சூர்யா நல்ல டேக்கன்ங்க. சூர்யாவிடம் கேட்ச் கொடுத்து தனது விக்கெட்டை கொடுத்து வெளியேறுகிறார் தமிழ். இவர் ஒரு மிக சிறந்த வேட்டையாளர் என்பது நியூ பேட்ஸ்மேனா உள்ள செல்லப்பன் வந்திருக்காரு. மிக சிறந்த முறையில் கேப் ஸ்ட்ரைட் திசைகள் 4 ரன்கள் செல்லப்பன் மிக சிறந்த வேட்டையாளர் என்பது லாஸ்ட் ஒன் மிக சிறப்பாக ஆஃப் திசையிலே அடிக்கப்பட்ட பந்து டிஃபென்ஸ் பண்ணாரு. ஒன்று அதற்குள் 2 ரன் நிலையில் ஓவருக்கு இங்க ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 21 கர்நாடகா தான். அதான் ஒரு போறகாண்டி ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட பவுலர் சுனில் முதல் பந்து அருமையாக அடிக்கப்பட்ட பந்து ஒன்று இரண்டாவது ரன்னுக்கான முயற்சி. செகண்ட் ஒன் செல்லப்பன் ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பாக கால் காப்பிலே வாங்கி ஒன்று சிறப்பாக யாக்கர் என்ற முறையில் தெளிவாக வீசினார் சுனில். மிக சிறப்பாக தெளிவாக வீசப்பட்ட பந்து சுனில் கொடுத்துள்ளார் சுனில். இது ஒரு திறமை சுனில் மிக அருமையான பந்து வீச்சு சுனில். நியூ பேட்ஸ்மேன் சுதாகர் உள்ள மிக திறமையாக வீசப்பட்ட பந்து இத்துடன் ஓவர். நாலு ஓவர் அணியின் எண்ணிக்கை 2 விக்கெட் இழப்பிற்கு 24 தனது ஓவரை நல்லா போட்டு கொடுத்திருந்தாரு. இங்க பவுலிங் இல்ல அரவிந்த் ஒரு ஸ்லோயரா என்ற முறையில் வீசப்பட்டு டாட் பாலுங்க. இங்க டாட் பாலா மாதிரி செகண்ட் ஒன் சில பண்றீங்களா சொன்னல இப்படிதான் அடிப்பாரு கடார் மடான் அடிப்பாரு ஜெல்லப்பன். ஆஹா ட்ரை ஆனா இங்க 2 ரன் 2 ரன்னா மாதிரி ஓடி அந்த கேட்ச் அப். தேர்ட் ஒன் again ஒரு ஸ்லோயர் ஒன் இங்க ஒன் பவுன்ஸ் கொடுப்பா விடுங்கண்ணே. அதை பெருசா பேச வேண்டாம் விடுங்க. ஃபைனல் வரைக்கும் வந்தாச்சு. இங்க ரன்னிங் விட் இந்த விக்கெட் 2 ரன்கள் 2 ரன் லாஸ்ட் 2 மோர் 2 பந்து இருக்கு செல்லப்பன் ஸ்ட்ரைக்ல மிக அருமையாக அடிக்கப்பட்ட 6ஆவது மாறுமா? ஆம் கிளியர் பண்ணிருக்கீங்க 6
நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் செல்லப்பா ஒரு அதிரடி மட்டும். லாஸ்ட் ஒன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால் மாதிரி ஒரு 6 ரன் வந்து டீம் வசதி கொடுத்திருக்கான்னு சொல்லணும் செல்லப்பா. 4 இங்க கர்நாடகா தான். லாஸ்ட் ஓவர் போறக்காண்டி நியூ பவுலர் விஜய் அரௌண்ட் தி விக்கெட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஒன் அடிக்கப்பட்ட பந்து கேட்ச். அங்க நல்ல டேக்கிங் விக்கெட்டா மாறி இருக்கு. நியூ பேட்ஸ்மேன் உள்ள பெரிய கருப்பு மிக சிறப்பாக கமிட்டியின் திசையை நோக்கி 4 மிக சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து. இது வந்து மேட்ச் ஓவர். தேர்ட் ஒன் மிக சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து லெக் திசையில மிஸ் தான் சொல்லணும். 1 2 ரன்னுக்கான முயற்சி கடைசி ஓவர்ல 2 ரன் ஓடித்தானதுக்கு ஃபோர்த் ஒன் ஷாட் என்ற முறையில் வீசப்பட்ட பந்து இது 4ஆக மாறுமா? இல்லை இல்லை, சுனில் தனது மிக சிறப்பான ஒரு அகைன் ஒரு 2 ஓவர் த்ரோ 3 ரன்னுக்கு ஒரு முயற்சிங்க. ஓவர் த்ரோ என்ற முறையில் 3வது ரன்னை நோக்கி 3 ரன்னா மாத்திருக்காங்க. 3 ரன்ஸ் 3 ரன்கள். இங்க பெருசு பேட்ல இருந்து சுனில் குயிக்கா ஸ்கோர் எடுத்துட்டு சிறப்பா வந்தாங்க. ஃபீல்டிங் பண்ணாரு. 2 மோர் செல்லப்பன் ஸ்ட்ரைக்ல சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து 1 2 கால் காப்பில 10 ரெண்டா மாத்திருக்காங்க. 2 ரன்கள் மட்டும். ஸ்டோன்ங்க ஆட்டத்தின் மேட்ச் தீர்மானிக்கக்கூடிய பந்து என்ற முறையில் வீசப்பட்ட பந்து மிஸ் இட் அகைன். கனெக்ட் ஆகல. 1 2 3வது ரன்னுக்கான வாய்ப்பு. நோ பால் பண்றாங்க. அங்க நோ பாலாப்பா. 2 ரன் மட்டும் 2 ரன் ஒரு விக்கெட் அட் தி எண்ட் ஆஃப் தி ஓவர்ல. இங்கே 47 ரன்னுக்கு ஆடி இருக்காங்க கர்நாடகா தான் பேட்ஸ்மேன்ஸ். 48 ரன் டார்கெட் செட் பண்ணியிருக்காங்க. இங்கே உள்ளே வந்துட்டாங்க. ஃபீல்ட் டிஸ்கஷன் போய்கிட்டு இருக்கு. இந்த மேட்சை வின் பண்ணாங்கன்னா 3வது டைம் இந்த டோர்னமெண்ட்டில் சாம்பியன்ஷிப் பார்ப்போம். டீம் டிஸ்கஷன் பண்ணி ஃபீல்டிங் போகிறாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் உள்ளே வந்துட்டாங்க. அரேஞ்ச் ஸ்ட்ரைக்லையும் நான் செகண்டில் சூர்யா அதே ஓப்பனிங் பாருங்க. பவுலிங் இல்லை ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறாங்க. செல்லப்பன் ஒரு தைக்கில் இருந்தீங்க ஃபர்ஸ்ட் ஒன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து லாங் ஆஃப் நேரா கனெக்ட் பண்ணாரு ஃபீல்டர் கையில இங்க சிங்கிள் செகண்ட் சூர்யா ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து லெக் பீஸ் முறையிலே 1 ஓவர் த்ரோ முறையிலே 2வது ஓட்டத்திற்கான முயற்சி மாத்திருக்காங்க. 2 ரன் தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் முறையில் வீசப்பட்ட பந்து பாயிண்ட் திசையிலே கட் செய்து 1 2வது ஓட்டத்திற்கான முயற்சி நல்லது. ஃபோர்த் ஒன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஃபர்ஸ்ட் ஒன் மிக சிறப்பாக உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து பவுலர் கையிலே இங்கே முதல் தவறு செய்து விட்டார் என்று தான் கூற வேண்டும். விக்கெட் எடுத்து கொடுத்திருக்காரு. அந்த மட்டை வீச்சால் லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் உள்ள வந்திருக்காரு. மிக சிறப்பான ஒரு தடுப்பு தினேஷ் அவர்களிடமிருந்து. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 5 3 ஓட்டங்களை பவுலிங் எல்ல சுதாகர் செகண்ட் ஓவர் போறக்காண்டி க்ளோஸ் கீப்பிங் போயிருக்காங்க. மிக சிறப்பாக உயரே தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா ஆறாகுமா? செல்லப்பன் கையிலே இங்க விக்கெட் தனது விக்கெட்டை பறிகொடுத்து ஃபர்ஸ்ட் பாலே விக்கெட் வெளியேறுகின்றார். நியூ பேட்ஸ்மேன் ராஜ்குமார் ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து கீப்பிங். ஆனா இங்க டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் போன மேட்ச்ல வந்து மெய்டன் ஓவர் பதிவு பண்ணியிருந்தாரு. மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு சுதாகர் அவரிடமிருந்து பேக் டு பேக் 2 டாட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு சுதாகரிடமிருந்து. லாஸ்ட் 2 மோர் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து அளவுக்கு சற்று அதிகமாக சென்றதால் அகல பந்து. போன பால் வைடு ரீபால் சூர்யா ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து ரன் அவுட் சான்ஸ் மிஸ். அடுத்த பந்து இங்க ஒரு ரன் மட்டும் ஃபர்ஸ்ட் ஒன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து வைஸ் என்ற முறையில் அரண்மனை சிறுவர்கள் அணியினர் வெற்றி பெறலாம். அதனை தடுக்கும் பட்சத்தில் கர்நாடகா அணியினர் வெற்றி பெற்று தேர்ட் ஓவர் போறாங்க. தமிழ் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால் செகண்ட் ஒன் மிக சிறப்பாக உயரை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ஆகுமா? கண்டிப்பான முறையில் 4 கிளியர் பண்ணிருக்கீங்க. இங்க 6 மிக சிறப்பான ஒரு மட்டை வீச்சு பணி. போன பால் ரன் அவுட். அடுத்து வந்து பேட்ஸ்மேன் ரமேஷ் ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆகுமா ஆகுமா? நல்ல டேக் கேட்ச் பிடித்த நண்பருக்கு வாழ்த்துக்கள். விக்கெட் லாஸ்ட் ஒன் நியூ பேட்ஸ்மேன் மணி ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பான ஒரு பந்து வீச்சு தமிழ் அவர்களிடமிருந்து 4 விக்கெட் லூஸ் பண்ணி ஸ்கோர் 14. இன்னும் 18 அணியினர் வெற்றி பெறலாம். தேவை நம்பி பவுலிங் எல்லாம் சுதாகர் எடுத்துட்டு வந்திருக்காங்க. நல்லா ஒரு போறாங்க. ஓவர் திக்கில் ஃபர்ஸ்ட் ஒன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து ஸ்ட்ரைட் திசையிலே 1 கையில சிங்கிள் கேன் ஒன் க்ளோஸ் கீப்பிங் போயிருக்காங்க. மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து நேது பெறப்பட்ட வாய்ப்பு இல்லை. தேர்ட் ஒன்
மிக சிறப்பாக உயரை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து ஆறாகுமா கேட்ச் ஆகுமா கேட்ச் ஆகுமா 6 பார்ப்போம் இந்த கணத்திலிருந்து மேட்சை தங்கள் பக்கம் திருப்புவார்களா என்பதனை பார்ப்போம் 6 மீண்டும் தூக்கி அடிக்கப்பட்டது அடுத்தடுத்து 2 6களை பதிவு செய்து மேட்சிற்கு உயிர் என்பதை நிரூபித்துள்ளார். மீண்டும் ஒரு மிக சிறப்பான பந்து வீச்சு நல்லதொரு கம்பேக் சுதாகரிடமிருந்து மிக சிறப்பான பந்து வீச்சு சுதாகரிடமிருந்து 2 6களை கொடுத்தார்கள் அணியினர் கொள்ளுங்கள் வீரர்களே உங்களுக்கு தேவை 10 12 பந்துக்கு 21 ரன் தேவையா இருக்கு. இங்க பவுலிங் நல்ல பெரிய கருப்பன் நியூ பவுலர் இன்ட்ரோடியூஸ் பண்றாங்க. ஸ்ட்ரைக்ல சூர்யா ஃபர்ஸ்ட் ஒன் மிக சிறப்பாக மிக சிறப்பான ஒரு மட்டை வீச்சு பணி சூர்யாவிடம் மிக சிறப்பான மட்டை வீச்சு பணி திசையிலே 1 2வது ஓட்டத்திற்கு 10க்கு 16 தேவை. மணி ஸ்ட்ரைக்ல 2 6 பதிவு பண்ண பேட்ஸ்மேன் மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால் யாக்கர் லென்த் முறையில் வீசப்பட்ட ஆனா இங்க விக்கெட் கொடுத்திருக்காங்க. நல்லதொரு நடுவர் பணி தமிழ் நல்ல மைண்டுங்க அவுட் ஆகி வெளியேறுகின்றார். பேட்ஸ்மேன் முருகானந்தம் உள்ள போன பால் வைட் இங்க மிக சிறப்பாக வீசப்பட்ட பந்து டாட் பால்ங்க டாட் பால் லாஸ்ட் 2 மூர் மிக சிறப்பாக உயரை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கையிலான் பார்த்தா விக்கெட்டுங்க தனது விக்கெட்டை பறிகொடுத்து வெளியேறுகின்றார். இங்க பெரிய கருப்பு பேட்ஸ்மேன் உள்ள சுனில் வந்திருக்காரு. நான் 7க்கு 15 டிஃபென்ஸ்க்கு போனாரு. ஆனா அதுவும் டாட் பாலா மாறி கண்டினியூஸா 4 டாட் பால் எடுத்துட்டு வந்திருக்காரு. இந்த ஓவர் நிறைவு பெறுகின்றது. வெற்றி புள்ளிகளை பெற்றால் ஆடி இருக்காங்க. அரண்மனை சிறுவையில் அணியினர் வெற்றி பெறலாம். பார்ப்போம். வளர்ந்து வரும் இளம் அதிரடி ஆட்டக்காரர் 6 பந்துகளுக்கு 15 ஓட்டங்கள். ஒரு போற காண்டி பாண்டி யாரோ தூக்கில இந்த ஃபர்ஸ்ட் ஒன் மிக சிறப்பாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து 6. நான் சொன்னது போலவே அந்த நபர் 6 எந்த ஒரு கருத்தும் இல்லை போட்டுருக்காருன்னு தான் சொல்லணும். இங்க கிளியர் பண்ணிருக்கு. முதல் சுற்று முதல் ஏன்னா 9 ரன் தான் தேவையா இருக்கு. மீண்டும் மிக சிறப்பான ஒரு பண்ணாரு. ஆனா இங்க மட்டை வீச்சு ஃபீல்டர் செல்ல பார்ப்போம். 1 2வது ஓட்டத்திற்கான முயற்சி 2 அது 2 ரன் மாறி இருக்கு. ஓவர் திரு முறையிலே 6க்கு அப்புறம் ஒரு டபுள் இங்க சூர்யா பேட்ல இருந்து 4க்கு 7 தேவை. நெக்ஸ்ட் ஒன் மிக சிறப்பாக மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 4 ஆகுமா இல்லை 1 2வது ஓட்டத்திற்கான முயற்சி இங்க 1 ரன் 1 விக்கெட் 1 ஓட்டம் மற்றும் 1 ரன் 3 பந்துக்கு 6 ரன் தேவை. சூர்யா ஸ்ட்ரைக்ல மிக சிறப்பாக உயரை தூக்கி அடிக்கப்பட்ட பந்து கேட்ச் ஆக மாறுமா இல்லை 1 2வது ஓட்டத்திற்கான முயற்சி 2 பார்ப்போம். 2க்கு 4 தேவை. பேட்ஸ்மேன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. ஏனா ஓபனிங் வீரரை பற்றி சொல்லி ஆக வேண்டும். தனது அணிக்காக லாஸ்ட் 2 மோர் மிக சிறப்பாக மடக்கி அடிக்கப்பட்ட பந்து 1 2வது ஓட்டத்திற்கான முயற்சி. இந்த பேட்ஸ்மேன் ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. கண்டிப்பாக பாவம் அந்த வீரரை அவரால் ஓட முடியல. ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. உண்மையிலேயே வெற்றிக்கு தகுதியான வீரர் என்று தான் சொல்ல வேண்டும். ஆக அந்த வீரருக்கு மனசுல இடம் பிடிச்சிட்டாரு. வாழ்த்துக்கள். தனது அணிக்காக இறுதி வரை தனி ஒருவனாக 3 ஓட்டங்கள். ஒரு பந்துக்கு 3 ரன் தேவை. இங்க இந்த டோர்னமெண்டோட லாஸ்ட் பால்னே சொல்லலாம். மேட்ச் பால் மிக சிறப்பாக அடிக்கப்பட்ட பந்து பார்ப்போம். 1 2வது ஓட்டத்திற்கான முயற்சி வெற்றி பெற்று ஒரு விக்கெட் பட்டத்தை தக்க வைக்கின்றனர். இந்த மேட்ச் கர்நாடகா அணி வீரர்கள் டோர்னமெண்டோட முயற்சி கர்நாடகா தான் 3வது அரண்மனை சிறுவைகள் அணியிடமிருந்து ஏனோ தெரியவில்லை. நான் சைக்கிள் நிக்கிற பேட்ஸ்மேன் கண்டிப்பாக ஓடி இருக்கணும். அவரோட எண்டில் தான் ரன் அவுட் ஆச்சு. நடைபெற்று முடிந்த வர்கீஸ் தொடரில் முதல் பரிசினை இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா 3rd 4th வந்து விளையாடல. அவங்க கப்புக்கு மட்டும் டாஸ் போட்டுக்கிறாங்க. இங்கே வர்கீஸ் வர்சஸ் கேகேசிசி கீழக்கோட்டை. இங்கே டாஸ் டைம். டைல். அப்போ 3rd பிரைஸ் கல்லல் வர்கீஸ் உரிமையாளர். இதனை பெறும் வீரர்கள் அரண்மனை சிறுவைகளை சார்ந்த சுனில் என்றாலும் கூட அவரது நினைவாக நடத்தப்படுகின்ற இந்த 10ஆம் ஆண்டு கிரிக்கெட் திருவிழாவில் பங்கு பெற்ற உங்கள் அத்துணை நல் உள்ளங்களுக்கும் எங்களது வர்கீஸ் குடும்பத்தின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். அவருக்காக ஒரு 30
செகண்ட்ஸ். மௌன அஞ்சலி. சுனில் சிறப்பாக விளையாடிய இளம் வேகப்பந்து வீச்சாளர் எதிர் அணிகளுக்கு எதிராக. அடுத்தபடியாக கீழக்கோட்டை அணி எளிய மனிதர் திரு பாண்டியன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. நாங்கள் பெரும் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி திரு சாமி அண்ணன் அவர்களே. கர்நாடகா அணியை சார்ந்த திரு தமிழ் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அவர்கள் வழங்குகின்றார். வளர்ந்து வரும் இளம் பங்களிப்பளித்த திரு செல்லப்பன் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. தனி ஒருவனாக அழைத்து சென்ற அணியின் தலைவர் அருணாச்சலம் அவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. வீசியிருப்பாரு, ஒரு பந்து கூட மாத்தியே போடல. நல்ல ஒரு பந்து வீச்சு திரு ஒரு பதட்டமும் இன்றி முதல் சுற்று முதல் இறுதி சுற்று வரை தனது அணியை தனி ஒருவனாக தனது திறமையின் மூலமாக இறுதி போட்டிக்கு நன்றி. டோர்னமெண்டோட 4th பிரைஸ் வின்னர் கண்ணன் வர்கீஸ். கப்பும் அமௌண்ட் வந்து 12,000 வின் பண்ணியிருக்காங்க. இந்த டோர்னமெண்டோட 3rd பிரைஸ் வின்னர் கேகேசிசி கீழ. 3வது பரிசினை தட்டி செல்லும் அணி கீழக்கோட்டை கேகேசிசி. இளம் வீரர்களை கொண்ட ஒரு அணி சார்ந்த கலை. 2nd பிரைஸ் இங்க வந்துட்டு போங்க. கீழக்கோட்டை அணியை சார்ந்த கலை சிறுவயல் 20,000 பிளஸ் கப்பு. இருந்து வளர்ந்து வரும் இளம் வேகத்துக்கு நேரத்தில் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். தட்டி செல்லும் அணி 2020-24 ஆண்டிற்கான சாம்பியன் சிவகங்கை மாவட்டத்தின் தலை சிறந்த அணிகளில் ஒன்றான கர்நாடகா பாண்டியன்.